வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்கில் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேர் தான் வந்து ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ₹200 நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஐசிஐசிஐ பேங்க். இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு 5 ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எதெல்லாம், எந்த பேங்க்ஸ்லாம் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுது, இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டாப் 5ல் 5th பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டூசியன் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டூஸ் டிலைட் ஏஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இனிஷியல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிட்ட இதில் வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஒன்ஸ் 2000 டெபாசிட் வந்து பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த பணத்தை வந்து நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. பிக் பாஸ்கெட்டில் வந்து 10% வரைக்கும் கேஷ்பேக், அதாவது இதில் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் கொடுக்குறாங்க. புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா per இயருக்கு உங்களால் ₹1000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூல் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டைனிங் பெனிஃபிட், இது எல்லாத்துலேயுமே வந்து அதிகபட்சமாக 1 இயருக்கு வந்து 9000 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக இதில் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் உள்ள ஒரு ட்ராபேக், இனிஷியல் ஃபண்டிங் வந்து 2000 வந்து பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அதுவும் இண்டஸ்ட்ரியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்மளோட டாப் 5ல் 4th பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பண்ணவும் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து அப்ரூவ்ட் ஆயிராது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபர் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இவங்க வந்துட்டு லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. எஸ்பிஐ பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணாமையும் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இல்லை பிரான்ச்சை விசிட் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்ரூவ் ஆயிராது. அதே மாதிரி வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்கேஸ் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்கில் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பேங்கோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நம்மளோட டாப் 5ல் 3rd பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஏயு பேங்க்கில் 0101 அப்படிங்கிற நேமில் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸாகவே இருக்கும். இதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இனிஷியல் ஃபண்டிங் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதை வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லையும் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் எல்லாமே வந்து இந்த ஒரு பேங்க் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கிரெடிட் கார்டு, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டெலாம் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதிகமாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வைக்கும்போது ஸோ இந்த ஒரு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், ஸோ நிறைய விதமான ஆஃபர்ஸ் இன்னுமே வந்து இதில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு அநியாய சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து ஃப்ரீ கிடையாது. நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சேவிங் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏயு பேங்கையும் சூஸ் பண்ணலாம்.
அடுத்தது நம்மளோட டாப் 5ல செகண்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ உங்ககிட்ட வந்து எஃப்ஐ மணி அப்படிங்கிற ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ எஃப்ஐ மணியோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஜூபிட்டரில் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து எஃப்ஐ மணியில் வந்து ஆல்ரெடி ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறேன். பட் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. அதில் வந்து லோன் ஆஃபர், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, அந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபருமே வந்து ப்ரொவைட் வந்து பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஜூபிட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரலையும் உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லேயே வந்து லோன்ஸு, கிரெடிட் கார்டு, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேமில் இல்லை பர்சனல் லோன், இது மாதிரி எல்லா விதமான ஆஃபர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து கிடைக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிட்டர்லேருந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, சிஎஸ்பி கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூபிட்டர் பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஜூபிட்டரில் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து சார்ஜஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து எஃப்ஐ மணியில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால நமக்கு இதில் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் எஃப்ஐ மணியில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலையும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கிரெடிட் கார்டு, லோன் ஆஃபர்ஸ் எல்லா விதமான பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்லி ஏடிஎம் கார்டு மட்டும் தான் கிடைக்கும். செக் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பாஸ்புக் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எதுலையுமே வந்து உங்களுக்கு பாஸ்புக் அப்படிங்கிறது வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது நம்மளோட டாப் 5ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எதுக்காக நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அதே மாதிரி டோட்டலாக ஜீரோ பேலன்ஸ் தான். ஆரம்பத்தில் இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு இனிஷியல் ஃபண்டிங்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபீஸ் நீங்கள் இனிஷியல் ஃபண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இனிஷியல் ஃபண்ட் ஆட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேமில் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 50,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வித்தின் 5 டேஸில் எனக்கு வந்து இந்த ஒரு லோன் ஆஃபர் வந்து கிடைச்சது. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் இதில் நீங்கள் பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். ஏடிஎம் கார்டு வந்து ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்துட்டு பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒன்று வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் நான் ஆல்ரெடி கிரெடிட் கார்டுமே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பெனிஃபிட்டாக நீங்கள் இதில் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது நீங்கள் வந்து எஃப்டி போட்டிங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்துட்டு 7.75% பெர் ஆனுவலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட மொபைல் நம்பர்லேயே ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. அதனால அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ மணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் எஃப்ஐ மணியை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே ஆஃபர் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணி வேஸ்ட்டு. இதை விட எந்த ஒரு இனிஷியல் ஃபண்டிங் இல்லாமல் ஒரு ஜீரோ பேலன்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா இங்கே யுக்கிட்டாஸ் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது அவங்க ஓனாக வந்து ப்ரொவைட் வந்து பண்ணலாம். அவங்க எஸ் பேங்கோட கொலாபரேஷனில் தான் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இன்னுமே நிறைய ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் அதில் உள்ள பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. ஸோ இந்த ஒரு 5 பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்ல பெனிஃபிட்டபுளாகவும் அதே மாதிரி நல்ல பிராண்டடான ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் கூட உங்களுக்கு வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா இந்த ஒரு 5 பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்கை சூஸ் பண்ணி அதில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் லோன்ஸ் எல்லா விதமான ஆஃபருமே இதுலேயும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் அதுக்கப்புறம் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.